நாம் ஏன் மனிதர்களாக மாறணும்? நம்ம மனம் எனும் நோய் இருக்குல்ல, மனம்ங்கிற ஒரு நோய், அந்த நோய் தான் நம்ம மனிதர்களாக மாற்றியது. முதல்ல நம்ம விலங்குகளாக இருந்தோம். நம்ம குரங்குகள் தான். இன்றைக்கி நம்ம குரங்கு தான். நம்ம முதல்ல விலங்காக இருந்தோம். காடுகளில் வாழ்கிற விலங்குகளாக இருந்தோம். அப்போ வந்து காடுகளில் வந்து இந்த மிருகங்களோட அச்சுறுத்தல் இருக்குல்ல, சிங்கம், புலி, கரடிகள்லாம் நம்மளை கடுமையாக வேட்டையாடும். வேட்டையாடி கடித்து கொதறி கேக்கு சாப்பிட்ற மாதிரி நம்மளை பிச்சு பிச்சு சாப்பிட்றோம். நம்ம அப்போ எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்போம் பாருங்கள். அப்போது மிகப்பெரிய ரவுடிசம் இந்த காடுகளில் நடந்தது. காடுகளில் கற்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம விலங்குகளாக இருக்கும்போது காடுகள்லாம் அடர்ந்த காடுகள். அப்போல்லாம் மரங்களை யாருமே வெட்டலை. அப்போ இந்த பூமியும் அவ்வளோ பசுமையாக இருந்தது. அப்போ ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்தது. ஏகப்பட்ட சிங்கங்கள், புலிகள், கரடிகள்லாம் இருந்தது, சிறுத்தைகள் அப்படிலாம் நிறைய இருந்தது, முதலைகள்லாம் நிறைய இருந்தது. அப்போ இந்த மிருகங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு நாம் வேட்டையாடப்பட்டோம், கொடூரமாக வேட்டையாடப்பட்டோம். நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப்லலாம் பாருங்கள். அந்த சிங்கங்கள் எப்படி பிற மான்களை வேட்டையாடுகிறது, காட்டெருமைகளை வேட்டையாடுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம் இருந்தோம். காடுகளில் வாழும்போது நாம் இருந்தோம். நாம் அப்படி விரட்டி வேட்டையாடப்பட்டோம். ஒரு சிங்கத்தாலையும் புலியாலையும் சிறுத்தையாலையும். ஏன்னா அப்போ நம்ம விலங்குகளாக இருக்கும்போது அப்போ அவ்வளோ காடுகள் அடர்ந்து போயிருந்தது. பூமியெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் ஒரு மரத்தை கூட வெட்டலை. நாம் எப்போ நம்ம மனம்ங்கிற நோய் ஏற்பட்டனால மனிதராகி உலகங்களை நம்ம எப்போ கண்டுபிடிச்சோமோ அப்போ தான் நம்ம உலகங்களை வச்சு இந்த மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறோம். இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்ற ஆரம்பிக்கிறோம். அப்போ அதற்கு முன்பு வரைக்கும் அப்போ காடுகளில் நாம் குரங்குகளாக விலங்குகளாக வாழும்போது இந்த பூமி எவ்வளோ அடர்ந்து இருந்திருக்கும், எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும். அப்போ எவ்வளோ உயிரினங்கள் இங்கே வாழ்ந்திருக்கும். எங்கே காடுகள் அடர்ந்திருந்தால் எந்த பக்கம் புலி நிற்கிதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எந்த பக்கம் சிறுத்தை இருக்குது, புலி மரத்து மேலேருந்து தாவும், மேலேயும் ஆபத்து, சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் ஆபத்து. எங்கேருந்து நம்ம மேலே குதிக்கும். அப்போ நம்ம குரங்குகளாக இருந்திருப்போம். நம்மளெல்லாம் அதெல்லாம் கடித்து சாப்பிட்ருக்கோம். அதில் ஏற்பட்ட பயத்தில் தான் நீங்கள் இப்போ உங்கள் முன்னாடியே ஒரு புலி இருக்குது. நீங்கள் காட்டில் ஒரு புலி பார்த்துருக்கீங்க. புலி உங்களை அட்டாக் பண்ண போகுது. அப்போ நீங்கள் எப்படி நடுங்குவீங்க? அலறி துடிப்பீங்களா? ஒரு மரண ஓலம் இருக்குல்ல, யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ துடிப்பீங்க. அது உங்களை பிடிச்சி கழுத்தை கடிக்கும், அப்போ பிச்சு எடுக்கும். உயிரோடையே நீங்கள் துடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது எங்கே உடம்புல மென்மையான தசை இருக்கோ அதை போய் கடித்து சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் துடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. தொடையை கடித்து சாப்பிடும், அப்படி பிறப்புறுப்பை கடித்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் நீங்கள் துடிச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சித்திரவதை அனுபவிச்சனால தான் நம்ம மனிதராகவே அந்த மனம்ங்கிற நோய், அந்த பயத்தில் தான் நமக்கு மனம்ங்கிற நோய் ஏற்பட்டுச்சு. அந்த மனம்ங்கிற நோய் தான் நம்ம மனிதராக மாறணும். மனிதராக மாறினால தான் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து என்ன பண்ணோம். இன்றைக்கி காடுகள் இன்றைக்கி நாம் வாழ்கிற இடம் எல்லாமே காடுகள் தான். காடுகளில் இருக்கிற மரங்களை வெட்டி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நகரங்களாகவும் கிராமங்களாகவும் மாற்றி வச்சுருக்கோம். நம்மகிட்ட உலகம் கண்டுபிடிச்சி இவ்வளோ. அப்போ இன்றைக்கி நாம் எதற்காக மனிதராக மாறணும்? இந்த மாமிச உண்ணிகளோட அச்சுறுத்தல். மாமிச உண்ணிகள் நம்மை வேட்டையாடின. அவைகள் ஏற்படுத்துகிற மரண பயத்தினால்தான் நாம் இன்றைக்கி மனித உயிராக மாறி இந்த மாமிச உண்ணிகளை கட்டுப்படுத்தி நம்ம இன்றைக்கி ஒரு பாதுகாப்பாக வாழ்கிறோம். அப்புறம் இன்றைக்கி ஒரு பாதுகாப்பாக வாழ்ந்த உடனே நீ இந்த நாயை போய் செல்லப்பிராணியாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிற. இந்த நாய் எப்படிப்பட்டது? அது ஒரு மாமிச உண்ணி. அதை நீ பழக்கிற விதம் தான் அது. நீ காடுகளில் அதை விட்டால் அது ஒரு வேட்டையாடுகிற விலங்கு. அது தனக்கான உணவை எப்படி வேட்டையாடும்? நீ நாய்களை காட்டில் விட்டு பாருங்கள், காட்டில் வளர்த்து பாருங்கள். அது கும்பலாக தெரியும். கும்பலாக போய் அதற்கான வேட்டையை அது பண்ணும். முயலை வேட்டையாடும், மனுஷங்களை வேட்டையாடும். நாய்களுக்கு அதைத்தான் நீ என்ன பண்ணுற? வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற. நீ எதனால் மனிதராக மாறின? நீ விலங்குகளாக இருக்கும்போது காடுகளில் நீ இன்றைக்கும் குரங்கு தான். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீ இன்றைக்கும் குரங்கு தான். நீ விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்த பொழுது உன்னை இந்த நாய், காட்டுப்பூனை அல்லது நாய், சிறுத்தை, சிங்கம் இதெல்லாம் விரட்டி வேட்டையாடிச்சு. முதலைகள் இதெல்லாம் வேட்டையாடிச்சு. ஒரு மிகப்பெரிய அநீதி. நம்மளை கொன்னாங்க இவங்கெல்லாம். இவங்க நம்மளை கொன்னாங்க அப்படின்னு அப்போ அவங்கள நீ விரோதியாக தானே பார்ப்ப. அப்போது இந்த மாதிரியான உயிரினங்கள் நம்மளை இந்த மாமிச உண்ணிகள்லாம் நம்மளை விரட்டி வேட்டையாடிச்சு. அப்புறம் நீ மனிதராக மாறிட்ட இன்றைக்கி. அப்போ மனம்ங்கிற நோய் ஏற்பட்டுச்சு. அதனால் அப்போ மனம்ங்கிற நோயும் ஒன்று நல்லா சிந்திக்கிறதுக்கு திறனை கொடுத்து பிளான் பண்ணி நம்ம இன்றைக்கி அந்த உணவு சங்கிலிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி பாதுகாப்பாக மனிதராக வாழ்ந்துட்டுருக்கோம். மனிதராக வாழ்ந்த பிறகு அதே நாயை போய் நம்மளை எது வேட்டையாடிச்சோ அந்த நாயவே நீ இன்றைக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த நாயவே கொஞ்சிக்கிட்டு அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு வீட்டில் வளர்த்துக்கிட்டு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு
ஒரு அறியாமைன்னு தானே இது வந்து. நம்ம ஒரு துரோகம் தானே, நம்ம மனித மனித இனத்துக்கு நாம் செய்கிற ஒரு துரோகம் தானே. அதனால் மாமிச உண்ணிகளை நீங்கள் வந்து செல்ல பிராணிகளாக வளர்க்காதீங்க. இப்போ இது வந்து இப்போ என்னென்னா ஐரோப்பா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாமிச உண்ணி நிறைய மாமிச உண்ணிகளெல்லாம் இது அவங்க வளர்க்குறாங்க. பூனையை கூட நம்ம வளர்க்கக்கூடாது, பூனையை வளர்க்கக்கூடாது. தாவர உண்ணிகளை தான் நம்ம செல்ல பிராணியாக வளர்க்கணும். நாம் ஏன் மனிதராக மாறணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நமக்கு எதிரிகள் யாருன்னா மாமிச உண்ணி தான். ஏன்னா அவைகளுக்கு உணவு நாம தான். தாவர உண்ணிகளான நாம தான். நாமெல்லாம் தாவர உண்ணி. நாம் தாவர உண்ணின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளால் வந்து உணவை அரைச்சி தான் விழுங்க முடியும். ஆனால் மாமிச உண்ணிகள் துண்டு துண்டாக நறுக்கி மாமிசத்தை அப்படி விழுங்கும். மாமிசத்தை அப்படி ஏன்னா மாமிசத்தை அரைக்க முடியாது. நாம் வந்து அரைக்காமல் எதையுமே விழுங்க மாட்டோம். இந்த தாடை பக்கவாட்டில் அசையும், இப்படி அசையும். அப்போ அசைகிற திறன் தாவர உண்ணிகளுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் தாவர உண்ணி. நீங்கள் ஒரு பச்சை மாமிசத்தை சாப்பிட முடியுமா? சமைத்து வேக வச்சு அரைப்பதற்கு தகுந்தாற் போன்று மாற்றினால்தான் நம்மளால் மாமிசத்தையும் சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம தாவர உண்ணிகள் அரைக்காமல் விழுங்க மாட்டோம் எதையுமே. ஒரு ஆப்பிள் துண்டை நீங்கள் அப்படியே அரைக்காமல் விழுங்குவீங்களா? மாத்திரை மாதிரி விழுங்குவீங்களா? விழுங்க மாட்டீங்க. ஆப்பிள் துண்டு அதுபோல் ஒரு கேரட்டு அதை விழுங்குவீங்களா? அரைச்சி தான் விழுங்கும். அதுபோல் மாமிசமாக இருந்தால் கூட நம்ம அரைச்சி தான் விழுங்குவோம். அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை நல்லா வேக வைக்கிறோம், அதோட சுவையை மாற்றுறோம். நீங்கள் பச்சை மாமிசத்தை சாப்பிட்டா அருவருப்பாக இருக்கும். ஒரு மீனாக இருந்தால் கூட வேக வச்சா தான் நம்மளால் சாப்பிட முடியும், அரைச்சா தான் நம்மளால் சாப்பிட முடியும். இதுலேருந்தே நம்ம தாவர உண்ணிங்கிறது நமக்கு தெரியுது. நீ இல்லை நாம் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க. ஒரு மாட்டை உங்களால் கொல்ல முடியுமா? பயிற்சி பெற்ற ஒரு கசாப்பு கடைக்காரர் கொன்னாதான் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து 2 கிலோ மட்டன் கொடுங்க, 3 கிலோ மட்டன் கொடுங்க. உங்களால் ஒரு ஆட்டை கொல்ல முடியுமா? ஏன்னா அவ்வளோ பாவமாக இருக்கும் அது. ஒரு மனிதத்தன்மை உள்ள, ஒரு அறிவுள்ள, நாகரிகமான ஒரு ஆள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டை கொல்ல மாட்டாங்க. அவ்வளோ பாவமாக இருக்கும் ஒருவேளை ஒரு உயிரை கொல்றது அப்படிங்கிறது வந்து. அதனால் நம்மளாம் தாவர உண்ணிகள் தான். அப்படி இருக்கும்போது நாம் தாவர உண்ணிகளை தான் செல்ல பிராணிகளாக வளர்க்கணும். மாமிச உண்ணிகளை நீங்கள் செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடாது. வளர்க்கிறது நாம் மனித இனத்துக்கு செய்கிற ஒரு துரோகம் அப்படின்னு நம்ம இதுலேருந்து நான் சொல்கிறேன். ஆனால் சரி, அப்போ நாயெல்லாம் நம்ம எதிர்க்க ஒருவேளை வந்து நாய்கள் நமக்கு இந்த பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி மனித இனம் நகரும்போது இந்த நாய்கள் வந்து பிற உயிரினங்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இது உதவியாக இருந்திருக்கலாம். கடந்த காலங்களில் நம்ம காடுகள்லாம் வாழும்போது ஏதாவது சிங்கம் புலி வருது, இது ஒரு காவல் நாயாக வச்சுருந்துருக்கலாம். ஒருவேளை நம்ம குடிசைக்குள்ளே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நாய்கள் வந்து ஏதாவது சிறுத்தை வருது, புலி வருது, சிங்கம் வருதுன்னா இந்த நாய்கள், நம்ம வளர்க்குற நாய்கள் வந்து அதுக்கு எதிராக கத்தி கூச்சல் போட்டு குலைச்சி நம்மளை எழுப்பி உஷார்படுத்தி அந்த வகையில் இந்த நாய்கள் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வந்துட்டதுக்கப்புறம் இந்த நாய்களை நம்ம வளர்க்கக்கூடாது. என்னென்னா, நம்ம எதிர்காலத்தில் நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். நம்மலாம் தாவர உண்ணி மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி தவறான உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நம்ம நோய் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்ம எதிர்காலத்தில் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் வருது. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து மாமிசமெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் தான் நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் நமக்கு வரப்போகுது. அப்போ எதிர்காலத்தில் நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் இல்லை, இப்போவே நீ சாப்பிடாமல் இருந்தால் அவனுக்கு நோய் வராது. அப்படி இருக்கும்போது நீ எந்த உணவு சாப்பிடுவியோ அதைத்தான் நீ பிற உயிரினங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீ சாப்பிடாத ஒரு உணவை நீ வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நாய்களுக்கும் கொடுக்கக்கூடாது. நீ மனுஷங்க இனிமேல் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இதைத்தான் சாப்பிட்ணும், இலைத்தலைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இதை வந்து ஒரு நாய்க்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா நாய் வந்து மாமிச உண்ணி, அது மாமிசம் கிடைக்காதான்னு அலையும். அதுக்கு நீங்கள் அல்லது இந்த உப்பு போட்டு சமைச்ச சோறு இதெல்லாம் போட்டால் தான் அது சாப்பிடும். உப்பே நம்ம சாப்பிடக்கூடாது. நாம் சாப்பிடாத ஒரு உணவை நாம் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. நாம் சாப்பிடுகிற உணவை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து நாய்க்கு அதை கொடுப்பீங்க, நாய்க்கு வந்து மீனை பிடிச்சி கொடுப்பீங்க அல்லது வேறு ஏதாவது மாமிசத்தை கொடுப்பீங்க அப்படின்னா அது உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் மது அருந்த மாட்டீங்க, ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு மதுவை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு மது அருந்தாமல் இருக்க முடியும்? மது அருந்தக்கூடாதுன்னா அதை யாருக்குமே நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு எது சரியோ, எது சரியான உணவோ அதைத்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம உணவுக்கு உண்மையாக இருக்கணும். நாம் சாப்பிட்ற உணவை தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர, நாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு உணவை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா
உங்களால் அந்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீங்களும் அதை சாப்பிட்ருவீங்க. உணவு கட்டுப்பாடுங்கிறது அப்படிப்பட்டது. அந்த உணவுக்கு நம்ம அவ்வளோ உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் மனிதர்கள் இந்த நாய்களை வளர்க்கவும் கூடாது, வளர்க்கவும் முடியாது. ஏன்னா அவைகள் வந்து மாமிச உண்ணி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று உப்பு போட்டு சமைச்ச உணவுகளாக கொடுக்கணும். சோறு இந்த மாதிரி குழம்பு ஊற்றி கொடுத்தா தான் அது சாப்பிடும். மாமிசமே கொடுக்கலன்னா கூட உப்பு போட்டு உப்பே சாப்பிடக்கூடாது. உப்பு சாப்பிட்றதுனால தான் நமக்கு நோய் வருது. நோயிலேருந்து விடுபடணும் அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படி இருக்கும் உப்பே நம்ம எடுத்துக்கூடாது. அப்படிங்கும்போது உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை நாய்களுக்கும் கொடுக்கக்கூடாது, நாமளும் சாப்பிடக்கூடாது, அப்போ பிறருக்கும் கொடுக்கக்கூடாது. நாய்கள், பிறர், நண்பர் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அப்போ எதிர்காலத்தில் நம்ம உப்பை பயன்படுத்த மாட்டோம். அப்போ அந்த வகையில் நாய்கள் நம்மிடமிருந்து உணவை பெறுவதற்கு வழி இல்லை. அடுத்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. பால் வந்து தாய்கிட்ட இருந்து தாய்ப்பால் மட்டும்தான் ஒரு 6 வயசுக்குள்ளே கண்டிப்பாக குடிக்கணும். அதுக்கு மேலே குழந்தைகளோட உணவு தான் பால். அதன் பிறகு நீ மாட்டுப்பாலை குடிக்கிறது அது தப்பு. அது மாட்டுப்பால்ங்கிறது கன்றுக்குட்டிக்கானது. அந்த மாதிரி உணவில் ஒரு நெறிமுறை, ஒரு அறத்தோடு யோசிக்கணும், ஒரு நியாயமாக யோசிக்கணும். அது வந்து உனக்கான உணவு கிடையாது. நீ எல்லாத்தையுமே சாப்பிட்றலாம், கிடைச்சா போதும் எல்லாத்தையுமே சாப்பிட்றலாம். தேன் கூட சாப்பிடக்கூடாது, தேனீக்களுக்கான உணவு அது. அந்த மாதிரி தவறு செய்யுது. ஏன்னா தேன் நமக்கு நல்லது தான் செய்யுது. நீ என்ன பண்ணுற, கண்ணு கட்டியதோட எங்கேயுமே தேன் கூடு இல்லாத வரைக்கும் எங்கே தேன் கூட்டை பார்த்தாலும் எடுத்து அதை வலித்து நக்கிடுற. அதனால் என்ன ஆகுது, மகரந்த சேர்க்கை பாதிக்கப்படுது. அதனால் தேன் நமக்கு நல்லது செய்யுது. ஆனால் நீ என்ன பண்ணுற, தேனீக்களை சாப்பிட்டு தேனீக்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிற. அதனால் அந்த வகையிலையும் வந்து தேனையும் சாப்பிடவும் கூடாது. அப்படி இருக்கும்போது அப்போ தேன் சாப்பிடக்கூடாது. அதை வந்து பால் சாப்பிடக்கூடாது. பால் கன்றுக்குட்டிக்கான உணவு. பாலை வந்து அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பாலை மனுஷங்களுக்கு கூட நீ கொடுக்கணும். தாய்ப்பால் மட்டும்தான் தாய்கிட்ட இருந்து குழந்தை தான் குடிக்கணும். அதுவும் 6 வயசுக்குள்ளே தான் குடிக்கணும், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. குழந்தையாக இருக்கும்போது சாப்பிடக்கூடிய உணவு தான் பால். அப்படி இருக்கும் மாட்டுப்பால் குடிக்கக்கூடாது, ஆட்டுப்பால் குடிக்கக்கூடாது. இப்படி மாமிசம் சாப்பிடக்கூடாது. எதிர்காலத்தில் நீ நாயை வளர்ப்பதற்கு வழி இல்லாமல் போச்சு. நாயை ஏன் வளர்க்க முடியாது அப்படின்னா, நாய்களுக்கு நீ சாப்பிடுகிற காய்கறிகள், பழங்களை நாய்கள் சாப்பிடாது. சாப்பிட்ற மாதிரி முயற்சி பண்ணோம், 1-2 சாப்பிடும். அதனால் அது முழு நேரமாக அதால் சாப்பிட முடியாது. ஏன்னா அது ஒரு மாமிச உண்ணி. அதனால் எதிர்காலத்தில் நாய்களை வளர்க்க முடியாத ஒரு நிலைமை மனுஷங்களுக்கு இப்போ வரப்போகுது. அதுபோல் மாமிச உண்ணி எதுவாக இருந்தாலும் மனுஷங்க எதிர்காலத்தில் வளர்க்க முடியாது. மனிதர்கள் தாவர உண்ணிகள். அதனால் தாவர உண்ணிகளைத்தான் அவர்கள் செல்ல பிராணிகளாக வளர்க்க வேண்டும். மாமிச உண்ணிங்கிறது எது, ஒன்றே அது வேட்டையாடி சாப்பிட்ரும். சாப்பிடக்கூடிய ஒன்றை போய் நீ செல்ல பிராணின்னு எப்படி சொல்லலாம்? மாமிச உண்ணிங்கிற நாய்ங்கிறது மனுஷங்களையும் வேட்டையாடும். நாம் அதை பழக்கி வச்சுருக்குறோம். அது யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்க, நாய்களை நீ தனியாக காட்டில் விட்டால் அது எது கிடைக்குதோ அதை வேட்டையாடிடும். முயலை வேட்டையாடும், எலியை வேட்டையாடும், அல்லது மனுஷங்க கிடைச்சா மனுஷங்களையும் வேட்டையாடும். நீ அதைத்தான் என்ன பண்ணுற, வீட்டில் செல்ல பிராணி மாதிரி வளர்த்து வச்சுட்ருக்க. உணவு கொடுத்தா புலி கூட உங்கள்கிட்ட வந்து ஒரு குழந்த மாதிரி தான் இருக்கும், விசுவாசமாக தான் இருக்கும். ஒரு புலியும் சரி, சிங்கமும் சரி, சிங்கத்துக்கு வேலைக்கு நீங்கள் கறி கொடுத்து சின்ன குட்டியிலேருந்தே வளர்த்திங்கன்னா அது உங்கள்கிட்ட விசுவாசமாக தான் இருக்கும். அதனால் விசுவாசமாக இருக்குதுங்கிறதுக்காக அதெல்லாம் செல்லப்பிராணியை வளர்க்கக்கூடாது. அதனால் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது. நாமெல்லாம் வந்து இந்த மாமிச உண்ணிகள் ஏற்படுத்திய அச்சுறுத்தலால் தான், மரண பயத்தினால்தான், வேட்டையாடி நம்மளை சாப்பிட்டனால்தான், உணவு சங்கினால் ஏற்பட்ட ஆபத்தினால்தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்தது. அதனால தான் மனிதராக மாறணும். நம்ம இன்றைக்கும் மனம்ங்கிற நோயோடு நம்ம பயந்துக்கிட்டு நம்ம ஒரு பாதிக்கப்பட்ட உயிரினம்தான். இருந்தாலும் மனம்ங்கிற நோய் தான் நமக்கு நல்ல நன்மை தந்திருக்கு, இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்றதுக்கு அதான் காரணமாக இருக்குது. இப்போ மனம்ங்கிற நோய் வந்ததுனால மனிதராக மாறணும், அதுக்கு இந்த மாமிச உண்ணிகள் தான் காரணம். இப்போ மனிதராக மாறின பிறகு திரும்ப அதே மாமிச உண்ணிகளை போய் நீ செல்ல பிராணியாக வச்சு கொஞ்சிடல. இது எவ்வளோ பெரிய அறியாமை பாருங்க, எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய துரோகம், நன்றி மறந்த செயல். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மாமிச உண்ணிகளை செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடாது. தாவர உண்ணிகளை, ஒரு முயலை நீங்கள் செல்ல பிராணியாக வளர்க்கலாம், அது ரொம்ப நல்லது. அதனால் வந்து வேறு என்ன தாவர உண்ணி இருக்குது? ஒரு பறவை, ஒரு மைனாவை வளர்க்கலாம், ஒரு கிளியை வளர்க்கலாம். கிளி பழங்களை சாப்பிடும், கிளியை செல்லப்பிராணியாக வளர்க்கலாம். ஒரு காக்காங்கிறது அனைத்து உண்ணி, அதை செல்லப்பிராணியாக வளர்க்காதீங்க. அதே நேரத்தில் அது நமக்கு அச்சுறுத்தலாகவும் மாறிடக்கூடாது. காக்காவுக்கு நீங்கள் உணவு போட்டால் தான் அது உங்களை எதுவும் பண்ணாது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களை விரோதியாக பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை வந்து கொத்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியாமலே மண்டையில் கொத்திட்டு போயிடும். அதனால் அந்த ஒரு பாதுகாப்புக்காக அதுக்கு எதையாவது பண்ணுங்கள். அந்த மாதிரி நாம் வளர்க்கக்கூடிய உயிரினம், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட செல்ல பிராணியாக வளர்க்கலாம். மாடு கொஞ்சம் வயிறு சின்னதாக இருந்தால் நல்லது. ஏன்னா செல்ல பிராணியை வளர்த்து
அதுக்கு நிறைய உணவு போட வேண்டியிருக்கும். அதனால் மாடுங்கிறது அதோடய வயிறு பெருசாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு தொழில் நிமித்தமாக வளர்க்கலாம். செல்லப்பிராணிங்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடியது. அதனால் இந்த சின்ன ஆடுகள்லாம் இருக்குது, குட்டி சைஸில் ஆடுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் வளர்க்கலாம். அது மாதிரி தாவர உண்ணிகள், குரங்குகள் கூட பழங்களை சாப்பிடும், சின்ன குரங்குகள். அதை வச்சு நம்ம வேலையும் வாங்கிக்கலாம். மரத்தில் ஏறுறதுக்கு அந்த பயிற்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மரத்தில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு நமக்கு அது ஒரு வேலையாள் மாதிரி. ஒரு குரங்களை செல்லப்பிராணியாக வளர்க்குறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, அதை நம்ம பயிற்சி கொடுக்கணும். சும்மா அதுக்கு வேலைக்கு உணவு கொடுக்காம நம்ம செல்லப்பிராணியாகவும் வளர்க்குறோம். போய் மரத்தில் ஏறி மாம்பழத்தை பறித்து போடு, இந்த தேங்காவை பறித்து போடு அப்படின்னு கூட நம்ம அதை பயிற்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பண்ணும். அப்போது நமக்கு அந்த மரத்துலலாம் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நம்ம மேலேருந்து கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு அது எதுக்கு நமக்கு? ஆனால் ஒரு குரங்கால ஈஸியாக மரத்து மேலே ஏற முடியும். அதுக்கு பிடிச்ச அப்போ அதுக்கு நம்ம பயிற்சி அதை நீ செல்லப்பிராணியாக வளர்க்கலாம். ஒரு குரங்கு ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. குரங்கு வச்சா நல்ல யூஸ் தான், ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா அது எதையாவது ஒன்று பண்ணி வச்சிடும், வீட்டை ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிடும். அதனால தான் குரங்கெல்லாம் வளர்க்காமல் இருக்காங்க. அது எப்பவும் குரங்கை வளர்க்குறவங்க கூட எப்பவும் கயிறை போட்டு கட்டி ரொம்ப கட்டுப்பாட்டாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம மாமிச உண்ணிகளை நம்ம செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடாது. ஏன்னா மாமிச உண்ணிகள் தான் நமக்கு தாவர உண்ணிகளுக்கு எதிரி. மாமிச உண்ணிகளோட உணவே நாம தான். அதனால் சிங்கம், புலி அல்லது பூனை ஒரு மாமிச உண்ணி, அதுபோல் நாய், இதெல்லாம் என்றைக்குமே வந்து மாமிச உண்ணிகளாக அது செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடிய இது என்றைக்குமே நமக்கு ஆபத்தானது. இது என்றைக்குமே நாம் வந்து அது விசுவாசமாக சாப்பாடு போடுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருக்கும். சாப்பாடு மட்டும் நீங்கள் போடலை, அடுத்த சாப்பாடே அதுக்கு நாம தான்.